சிவபெருமானின் பாசுபதாஸ்திரத்தை உபயோகிப்பது இந்து மத புராணங்களின்படி அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் இந்த அஸ்திரத்தை ஒருவர் பயன்படுத்த வேண்டுமெனில் அதற்கு முதலில் சிவபெருமானின் அனுமதி தேவைப்படும். ஆனால் இப்படிப்பட்ட பாசுபதாஸ்திரத்தையே ஒரு மாவீரர் சிவபெருமானின் மீதே பயன்படுத்தியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படி சிவபெருமானின் மீதே பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்திய மாவீரர் வேறு யாருமல்ல, சாட்சாத் கிருஷ்ண பகவான் தான். அதோடு கிருஷ்ணர் சிவபெருமானின் மீது எப்படி பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தினார் என்பதற்கு ஒரு கதை மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் பானாசூரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் ஒரு வரம் பெற்றிருந்தான். அந்த வரத்தின்படி பானாசூரனின் நாட்டினை சிவபெருமானை காப்பாற்ற வேண்டும் எனவும் அதோடு தனக்கு 1000 கைகள் வேண்டும் என வரம் பெற்றிருந்தான். இந்த நிலையில் கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தனை பானாசூரனின் மகள் உஷை காதலித்தாள். ஆகையால் அனிருத்தனை கடத்தி கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டாள். இதை அறிந்த பானாசூரன் அனிருத்தனை கைது செய்து பாதாள சிறையில் அடைத்து விட்டார். இதனால் கடும் கோபமுற்ற கிருஷ்ணர் பானாசூரனின் நாட்டின் மீது போர் தொடுத்து பானாசூரனின் 998 கைகளை வெட்டியதுடன் அவனது நாட்டினை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனால் பானாசூரன் சிவபெருமானிடம் தன்னையும் தனது நாட்டையும் காக்க வேண்டினார். உடனே சிவபெருமான் கொடுத்த வரத்தை காப்பாற்ற கிருஷ்ணருக்கு எதிராக பானாசூரனை காக்க போரிடத் தொடங்கினார். இருவருக்கும் ஏற்பட்ட போரில் 14 லோகங்களும் பாதிக்கப்பட்டன. அதோடு சிவபெருமான் கடும் கோபத்தில் தன்னிடம் உள்ள திவ்ய அஸ்திரங்களை உபயோகிக்க தொடங்கினார். கிருஷ்ணரும் தன்னிடம் உள்ள திவ்ய அஸ்திரங்களை உபயோகிக்க தொடங்கினார். இவ்வாறு நடந்த போரில் ஒரு கட்டத்தில் சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தினார். இதனால் கிருஷ்ணரும் பாசுபதாஸ்திரத்தை தடுக்க மற்றொரு பாசுபதாஸ்திரத்தை ஏவினார். இவ்வாறு 2 பாசுபதாஸ்திரங்களும் மோதிக்கொள்ள சிருஷ்டி பாதிக்கப்பட்டு அண்ட சராசரமும் அழியும் நிலைக்கு செல்லும் என்பதை அறிந்த சிவபெருமானும் கிருஷ்ணரும் தங்களது பாசுபதாஸ்திரங்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இதன் மூலம் விஷ்ணு பகவானின் அவதாரமான கிருஷ்ணராலும் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்த முடியும் என்று மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏனெனில் சர்வமும் ஆகிய சிவமும் விஷ்ணு பகவானும் ஒன்றே எனும் காரணத்தால் தான் கிருஷ்ணராலும் சிவபெருமானின் அனுமதியின்றியும் பாசுபதாஸ்திரத்தை உபயோகிக்க முடிந்தது. அதோடு இந்து மத புராணங்களின்படி சிவபெருமான் மீதே பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தியது கிருஷ்ணர் மட்டுமே.